வணக்கம். தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகள் மற்றும் கார்டு தொடர்பாக கடந்த சில நாட்களில் 4 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. இன்று முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கருவிழி பதிவு செய்யும் முறை நடைமுறைக்கு வந்துவிட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு செய்யும் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. விரைவில் அனைத்து கடைகளிலும் கொண்டுவரப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது. பயோமெட்ரிக் முறையில் வயதானவர்களால் சரியாக கைரேகை பதிவு செய்ய முடியாததால் மாற்று திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல பலன் கிடைத்துள்ளதாக ரேஷன் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது ஒரு கடையில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் இனி மாவட்டங்களுக்கு குறைந்தது ஒரு கடை அல்லது 5 கடை என்ற ரீதியில் கொண்டு வரப்பட உள்ளது. சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து பாக்கெட் மூலம் பொருட்களை வழங்கும் புதிய திட்டம் ஒன்றை தொடங்க உள்ளனர். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இருந்த இடத்தில் இருந்தே பல்வேறு மாற்றங்களை செய்யும் சூப்பர் வாய்ப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கார்டில் விலாசம் மாற்றுவதற்கான அசத்தலான வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இது தொடர்பான முக்கியமான விவரங்கள் ஆன்லைன் வழியாக வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை ஆன்லைன் வழியாக எளிமையாக செய்ய முடியும். முக்கியமாக விலாசம் மாற்றுவதை ஆன்லைன் வழியாகத்தான் செய்ய முடியும்.